ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் 2026 12 சின்ன டீம், 8 பெரிய டீம். இந்த 12 சின்ன டீம் நெனச்சா, இந்த 8 பெரிய டீம்ல ஒரு 4 டீம வெளிய அனுப்பலாம். ஆனா, ஒவ்வொரு ஐசிசி டோர்னமெண்ட்லயும் இந்த சின்ன டீம்ஸ் எல்லாம் வராங்க. ஆனா, பெரிய டீம்ஸ் கிட்ட அடி வாங்கிட்டு எலிமினேட் ஆகி வெளிய தான் போறாங்க. இத பார்க்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, அம்மன் படத்துல வில்லன் எப்படியாவது அம்மன பழி வாங்கணும். அம்மன விட ஒரு பெரிய சக்தியா வரணும் அப்படின்னு ஒவ்வொரு அட்டெம்ப்டும் எடுத்து போவாங்க. ஆனா, அம்மன் பார்த்தோம் அப்படின்னா, மரண அடி குடுத்து வெளிய அனுப்பிச்சுருவாங்க. கிளைமாக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, பொல பொலன்னு பொளந்து வந்து சமாதியே கட்டிருவாங்க அந்த வில்லனுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் பெரிய டீம்ஸ் வந்து சின்ன டீம்ஸ வந்து போட்டு பொளக்குறாங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்டின்னா, ஏன் சின்ன டீம்ஸால வந்து எதுவுமே ஜெயிக்க முடியாதா? சம் கேஸ்ல வந்து சின்ன டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப அம்மன் படத்திலேயே வில்லன் பார்த்தோம் அப்டின்னா, இப்ப ராஜகாளி அம்மன் படத்துலலாம் வந்து அப்பாவியான ஒரு வடிவேல் கேரக்டர போட்டு போட்டு பொளந்து வந்து ஜெயிச்சுருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு அப்பாவியான ஒரு சில டீம், ஒரு வெஸ்ட் இண்டீஸ், ஒரு பாகிஸ்தான், ஒரு இங்கிலாந்து கூட சம்டைம்ஸ் மாட்டுச்சு அப்படின்னா, இந்த சின்ன டீம்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் எலிமினேட் பண்ணி விட்டுருவாங்க. பட் இருந்தாலுமே ஏன் ஒரு செமி ஃபைனல்குள்ளேயோ, இல்ல ஒரு ஃபைனல்குள்ளேயோ வந்து இந்த சின்ன டீம்ஸால போக முடியல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் ஆப்கானிஸ்தான் மாதிரியான ஒரு டீமாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃபைனல் போற அளவுக்கு ஸ்டஃப் இருந்தாலும், ஒரு செமி ஃபைனல தாண்டி ஃபைனல் போய் ஏதாவது ஒண்ணு பண்ணுமா அப்படின்னு பார்த்தா, அவங்களாலும் பண்ண முடியலங்க. அதுக்கு காரணம், இப்ப ரீசென்ட்டா ஒரு மேட்ச் நடந்தது. சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான். அந்த மேட்ச்ல 2 சூப்பர் ஓவரு கிட்டத்தட்ட அந்த 2 சூப்பர் ஓவர் ஃபர்ஸ்ட்டே வந்து வின் பண்ணியிருக்கலாம். கடைசியில இன்னொரு சூப்பர் ஓவர்ல வின் பண்ணியிருக்கலாம். அடுத்த சூப்பர் ஓவர்லயாவது வின் பண்ணியிருக்கலாம். பட் அதையும் பண்ணல. சவுத் ஆப்பிரிக்கா அந்த பிரஷர அசால்ட்டா ஹேண்டில் பண்றாங்க. பட் ஆப்கானிஸ்தான் அந்த பிரஷர்லயே வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஜெயிக்க வேண்டியத கூட விட்டுட்டாங்க. என்ன கேட்டா அந்த சின்ன டீம்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, பெரிய டீம்ஸ் வந்து ஒரு பெரிய என்னதான் இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு பிரஷர்ல விட்டுர்றாங்களோ, அவங்கள சமாளிக்க முடியாம அப்படிங்கிற மாரி தான் வந்து நான் பார்க்குறேன். பட் எனிவே ஏதாவது ஒரு 2 சின்ன டீம்ஸ் வந்து இந்த சூப்பர் 8க்குள்ள போய், இல்ல ஏதாவது ஒரு டீமாச்சும் வந்து செமி ஃபைனல்குள்ள சின்ன டீம்ஸ் ஏதாவது போனாங்க அப்படின்னா, அது செம்மையா இருக்கும் இன்ட்ரஸ்டிங்கா. ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு.